ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நடு ரோட்ல நம்ம நிலாவுக்கு வண்டி ஓட்ட சொல்லி தந்துட்டுருக்காங்க. நம்ம பல்லவனும், பாண்டியனும். நிலாவும் நல்லாவே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் சோழனை பார்த்தா மட்டுமே அந்த வண்டியை வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அங்கே எல்லாம் என்ன ஜல்லிக்கல்ல கொட்டி வச்சிருக்காங்க. வண்டியில் அப்படி ஆடிட்டுருக்கு. இப்படி தான் இவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இனிமேல் இவங்க சொல்லித்தர தேவையில்ல. நானே உங்களுக்கு நல்லத்தனமாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே நில இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் இவங்கக்கிட்டேயே கற்றுக்குறேன். உங்களை பார்த்தாவே எனக்கு வேணவே வேண்டான்னு தான் தோணுது. நீங்களாம் எனக்கு சொல்லியே தராதீங்க, நான் இவங்கக்கிட்டேயே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நில வந்து சொல்லிடுறாங்க. கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு ஏங்க அவன் கற்றுக் கொடுத்தா ஏங்க கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? அவன் தாங்க இங்கே எல்லாருக்குமே வண்டி ஓட்டவே கற்றுக் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் நான் ஏன் அவங்க கிட்ட கற்றுக்க மாட்டேன்றேன்னா நிறைய கலாச்சி விட்டுருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, நான் நல்லா தானே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஆனால் அவரை பார்த்தா மட்டும் வண்டி வந்து ஷேக் ஆகுது. அந்த ஷேக் ஆகிறதுக்கு கூட அவர் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணார். ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்களா, வண்டி எதுக்காக இப்படி ஆடுதுன்னு கேட்குறாரு. இப்படி நான் எது பண்ணாலையும் அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி கலாச்சி விட்டுருவாரு. அதனால தான் நான் அவர்கிட்ட கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் வண்டி வாங்கினதே அவன்தாங்க. உங்களுக்காக வண்டி இருக்குதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அதை கூட்டிகிட்டு போய் வாங்குற வரைக்கும் அவனுக்கு சஸ்பென்ஸே தாங்க முடியல தெரியுமா? வண்டியை வாங்கியே தீரணும்னு சொல்லி பிடிவாதமாக அந்த வண்டியை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. எனக்கும் அது தெரியுங்க. ஆனால் அதுதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக அவர் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. என்னால் அவர் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. அதனால தாங்க சொல்கிறேன், வேண்டாங்க, நானே ஓட்ட கற்றுக்குறேன். நான் இப்போ நல்லா தானே ஓட்டினேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து எத்தனை தாட்டி என்னை கதைச்சி விட்டுட்டு போயிட்டாரு. இதனால தாங்க நான் அவர்கிட்ட கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே அவர் என்கிட்டேருந்து கஷ்டமே படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, நிலா வந்து நம்ம வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் மட்டும் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்ருக்கா. அப்படி என்னத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நேராக அவங்க கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. கார் ஷெட்டில் யாருமே அவரை மதிக்கிறதே இல்லை. அதுக்கடுத்து தான் வண்டியை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்காக இப்படியெல்லாம் ஓட்டிகிட்டு போனதுனால தானே இப்போ லைசன்ஸும் 1 மாதத்துக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் சோழனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, திட்டவும் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி ஓனரை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போகிறாங்க. ஓனர் வந்து அவரை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏண்ணே என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க, நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சோலா, முகூர்த்த நாள் வேற இல்லை, அதனால ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குடா, வண்டியெல்லாம் அங்கங்கே அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதனால தான்டா ஃப்ரீயாக இருந்தால் நான் என்ன உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஓனர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் என்னுடைய ரெகுலர் கஸ்டமருக்கெல்லாம் ஏன் நான் வண்டியை கொடுத்து அனுப்புகிறீங்க, நானே போயிட்டு வரட்டுமா, ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடா சோலா, உன்னை பற்றி கேட்குறாங்கன்னு தான், ஆனால் இப்போ யாரும் உனக்காக வெயிட் பண்ணல. வண்டி இருக்கா, ஏறி போயிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ ஓவரெல்லாம் பண்ணிகிட்ருக்காதடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணன், என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்றதுனால என்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்கவும், அதுக்காகலாம் நான் அசிங்கப்படுத்தலை சோழா, நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முகூர்த்த நாள் வேறு, இந்த டைமில் நான் வண்டியை ஓட்டாமல் வச்சிட்டு இருந்தா வண்டிக்கு டியூ கட்டணும் சரியா? வண்டி ஒன்றும் உன்னது கிடையாது, என்னோடது. நான் அதுக்கு டியூ கட்டணும். டியூ கட்டலைன்னா வண்டியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ வர வரைக்கும் அந்த காரை வச்சுட்டு இருக்க முடியுமா? 1 நாள் 2 நாள் ஆனாலும் கூட பரவாயில்ல. ஏண்டா 1 மாதமா ஒரு கார் ஒரு இடத்துல இருந்தால் அதனுடைய வருமானம் போய் அதுக்கு என் கையிலேருந்து நான் முதலீடு போட வேண்டியதாக இருக்கும். கையிலேருந்து போகிறது பத்தாமல் கடன் வாங்கி வேற அதுக்கு டியூ கட்டணுமா நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா நீ கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சோழன் கேட்கவும், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்டா, உன் நிலமைய பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என் நிலமையிலேருந்து நீ கொஞ்சம் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க.
பார்த்துக்கிறேண்ணே, பார்த்துக்கிறேன். என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்கல்ல, நானும் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததா வீட்ல எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, சோழன் எங்கண்ணே? இன்னுமே ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து கேட்கவும், அவனுக்கு ஃபோன் பண்ணேன்பா. அவன் பக்கத்துல வந்துட்டானா, வந்துடுறேன் நீங்கலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னான். அதனால தான்ப்பா நான் சாப்பாடு கொண்டு வந்து வச்சேன் அப்படின்ற மாரி நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஓ! அப்படியாண்ணே! பாவம்ண்ணே அவரு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல. கையில லைசென்ஸ் வேற இல்ல அப்படின்ற மாரி நிலா வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாண்டி கேட்டோன்னே, சோழன் மேல இவங்களுக்கு அன்பு நெறையவே இருக்கு. ஆனா சோழன் தான் இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஆனா மத்தபடி நிலா வந்து சோழன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "வண்டி உனக்கு பிடிச்சிருக்காப்பா? சோழன் தான் உனக்காக அந்த வண்டிய பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். பழைய மாடல்ன்றதுனால அதுக்காக நல்லா இல்லன்னு மட்டும் சொல்லாத." "இல்லண்ணே, வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. திடீதிப்புன்னு வண்டிய கொண்டு வந்து நிப்பாட்டினோன்னே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா சோழன் எனக்காக நெறைய காசு செலவு பண்றாரோன்னு தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, சோழன் வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. பாண்டி இத கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழன் தான் இவங்கள புரிஞ்சுக்காம, என் மேல அவளுக்கு அக்கறையே இல்ல. என் மேல அவளுக்கு துளி கூட பாசம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர, ஆனா நிலா வந்து அப்படி கிடையாது. சோழன் மேல ரொம்ப அக்கறையாவும், பாசமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியன் எல்லா விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க ஏண்ண வண்டி வாங்கல?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சரண் கிட்ட கேட்கவும், "எனக்கு எதுக்குப்பா வண்டி? எனக்கெல்லாம் வண்டி வேண்டாம். எனக்கு சைக்கிளே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்றாங்க. அடுத்ததா இந்த வீட்ல வண்டி வாங்கணும்னா, நம்ப பல்லவனுக்கு தான் வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எனக்கெல்லாம் புல்லட் தானே வேணும். புல்லட்ட தவிர எனக்கு வேற எந்த வண்டியும் வேண்டாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த வண்டிய காதுல கேட்டாவே ரொம்ப பயமா இருக்குமா. ரோட்லலாம் இவன் வயசு பசங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுல பார்த்தாவே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அவங்களோட விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணன் நான் எதுக்காக நான் அப்படியெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போக போறேன். மெதுவா போயிட்டு மெதுவா தானே வருவேன். தேவையில்லாம எங்கேயும் சுத்தவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிறாங்க. "சரிடா, நான் கூடிய சீக்கிரமாவே உனக்கு வாங்கி குடுக்குறேன் போதுமா? அதுதான் எப்ப நான் வாங்கி குடுப்பேன். எனக்கும் வண்டி ஓட்டணும். நமக்காக ஒரு வண்டி இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குன்னு." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "கண்டிப்பா வாங்கி குடுக்குறேன்டா. அந்த கண்டிப்பா எப்ப நான் வாங்கி குடுப்பீங்க? இந்த தேதியில நான் வாங்கி குடுக்குறேன். இப்ப வாங்கி குடுக்குறேன்னு சொல்லுங்கண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்ட உடனே சேரன் இருந்துட்டு, உன் அடுத்த பிறந்த நாளுக்குள்ள நான் உனக்கு வண்டி வாங்கி குடுத்துருவேன். நீ கவலைப்படாத." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. பாத்தியேன்னு வண்டி வாங்கி குடுக்குறேன்னு சொன்ன உடனே, இவன் முகத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியனும் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் பார்த்தீங்கன்னா, வண்டி எடுக்க போன இடத்துல இப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்செட்டா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா, எல்லாருமே கூடி கூடி உட்காந்து பேசிட்டு, ஜாலியா சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. சோழன் இத பார்த்தோன்னே ரொம்பவே கடுப்பாகுறாங்க. நிலாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது பிடிக்கவே இல்ல. பல்லவன், சரண் சொல்லிட்டு எல்லாருமே நிலா கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அத நம்ம சோழன் எல்லாம் பொறுக்க முடியாம வெளிய வந்து உட்காந்துக்கிறாரு. நடேசன் வராங்க. "என்னடா வந்தவன் நேரா உள்ள போகாம வெளிய வந்து உட்காந்துட்ட. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஓ! உள்ள வந்து சிரிப்பு சத்தம் ஓடுதா? உன்னை யாருமே கண்டுக்கவே இல்லையா? கூடிய சீக்கிரமா பாரு, என்ன வெளிய துரத்தி விட்டுட்டாங்க. நான் இந்த பக்கம் இடத்த பிடிச்சிட்டு கட்டில போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நீயும் அதே மாரி தான். மழை வந்தாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அந்த பக்கம் கட்டில போட்டுட்டு உன்னை வெளிய துரத்தி விட்டுருவாங்க. என்னைக்காவது உன் அண்ணன் நீ வரலனா சாப்பிடாம இருந்திருக்கானா? ஆனா இப்ப பாரு, நீ வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, அவன் அவன் டைம்க்கு கரெக்ட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அ பொண்ணுங்க வீடு தங்காத வீடு இது." அப்படின்ற மாரிலாம் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு அதிசயமா இந்த வீட்ல வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கா. அதனால நம்ம வீட்டுக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லி இவங்களோட பாசம் இவங்கள கண்ண மறைச்சிட்ருக்கு. உன்னை பத்தி யாருமே துளி கூட கவலைப்படவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு
சோழன் கிட்ட என் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி அவரோட புத்தியவே மாற்றி விட்டுறாரு. அவர் நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஊர் அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஒரு நாளாச்சும் அவள் உன்னை புருஷனை மதிச்சிருக்காளா, மதிச்சு தான் நடந்திருக்காளா, அதுக்கான உரிமையை தான் உனக்கு அவள் கொடுத்துருக்காளா? உன்னை ஒரு மனுஷனா கூட அவன் மதிக்கிறதே கிடையாது. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எதுவுமே அவளுக்கு கவலையே கிடையாது. அவளுக்கு தேவை பல்லவன் அண்ணன் 2 பேர் இருந்தால் போதும். இப்போ பாண்டியன் பாண்டியன் யார்கிட்டயாவது பேசியிருக்கானா? கிடையாது. ஆனால் இப்போ பாரு நீலா கிட்ட எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு. கூடிய சீக்கிரமாக உன்னை வெளியே துரத்துறது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் எதுவுமே பேசாமல் ரூம்க்கும் போகாமல் நேராக கிளம்பி மறுபடியும் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. எங்கேன்னு பார்த்தா ஒரு ஓனர் கூட பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. சோழன் வீட்டில் இருக்கிற அப்சரெல்லாம் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக எடுத்து குடிச்சிடுறாரு. டேய் சோழா, மெதுவாக குடிடா, நான் வேற உன்னை குடிக்க வேற கூப்பிட்டுட்டேன். எனக்கும் உங்ககிட்ட அப்படி பேசினது ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அதனால தான் உன்னை தண்ணி அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. நீ என்னடனா இப்படி கொஞ்சம் கூட கேப் விடாமல் இப்படி குடிச்சிட்ருக்க. ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுதுடா, பேசாமல் இரு, இதுவே போதும் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? லைசன்ஸை ஒரு பக்கம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க, பொண்டாட்டி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றா, அண்ணனும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றாரு, எல்லாரும் நிலா கூட தான் இருக்காங்க. ஆனால் என் தம்பி பல்லவன் இருக்கான்ல, அவன் பெத்த தாய் மாதிரி பார்க்குறான்னு அவளும் அப்படி தானே பழகிட்டு இருக்கா. என் அண்ணன் இருக்காரு, அவர் கூட பிறக்காத தங்கச்சி, அப்படி தானே நடந்துட்டுருக்காரு. நிலாவுக்கு ஒன்றுனா அப்படியே பதறி போகிறாங்க. ஆனால் என்னை பத்திர கவலை வீட்டில் யாருக்குமே இல்லைன்னு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீலாம் என்னதான் இருந்தாலும் உன்னோட பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அப்படி தோணவே மாட்டேங்குது. எனக்கு கூட ஓரளவுக்கு தோணுது தானே. என்னதான் இருந்தாலும் நிலா எப்போ இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னு. ஆனால் அவங்க என் கூட முகம் கொடுத்து கூட பேசுறது என்ன, பேசுறது என்ன, ஒரு மனுஷனா கூட மதிக்கிறதே இல்லைண்ணே. என் பொண்டாட்டிக்காக கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை வாங்கினேன்னு, அந்த வண்டியை கொடுத்தேன் எடுத்துகிட்டு போய் ஓட்டுமான்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி விடு, நானே கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால், நீங்களாம் எனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்காதீங்க, எனக்கு பல்லவன் கற்றுக் கொடுக்குவான், அப்படி இல்லாட்டி பாண்டி கற்றுக் கொடுப்பான், நீங்களாம் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான், என்னடா சொல்கிற, புருஷன் நீ தானே கற்றுக் கொடுக்கணும். அட போங்கண்ணே, நீங்கள் தான் புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜா? அட போங்கண்ணே, நீங்கள் வேறு. நான் தானே அவங்கள லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் லவ் மட்டும்தானே பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், கொஞ்சம் விலகிற மாதிரி சொல்லுடா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்காக திருவண்ணாமலைக்கு இவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்களா? ஆமாம், கல்யாண சவாரிக்காக அனுப்பி விட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்தா சொல்லி அனுப்பி விட்டேன். அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு உடனே சோழன் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே நடக்கிற கல்யாணம் பிடிக்கவே இல்லை. வீட்லேயும் சொல்லி பார்த்துச்சு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நிலாவோட பேச்சை யாருமே ஏற்றுக்கல. நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அதனால் நிலா இருந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சென்னையில் விட்டுருங்க, நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், சென்னை உங்களுக்கு புதுசு, இதெல்லாம் புது இடம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். திடுதிப்புனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸும் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னேன். அதனால் நான் கட்டுற தாலியை அந்த நிலா ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி தானே எங்கள் கல்யாணமே ஆச்சு. ஆனால் நிலா இது வரைக்கும் என்னை புருஷனாகவே மதித்ததே கிடையாது, அப்படி நடந்துக்கிட்டதும் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ புருஷனா பொண்டாட்டியா கொஞ்ச நாள் இருக்கிறன்னு மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து தங்குச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணமும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆயிடுச்சு.
அதுக்கு அடுத்து தான் இப்படி தானே என் வாழ்க்கையே போகுது, இது தானே என் கல்யாண கதை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஓனர் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டேய் சோலா, என்னடா சொல்கிற? எங்கிட்டையாவது நீ விஷயத்த சொல்ல மாட்டியா? என்னென்ன சொல்கிற? சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு, அதனால தானே உங்ககிட்ட நான் சொல்லலை. அட பாவி! நீ கல்யாணம் பண்ணத பார்த்த உடனே 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால தான் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நான் இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தேன்டா. அதே மாதிரி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தபோது அந்த பொண்ணு பதறி போச்சுடா. எப்படியாவது சோழனை வெளியே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்டுச்சுடா. நான் கூட புருஷன் மேலே தான் இவ்வளோ அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது. அதனால தான் இப்படி கெஞ்சிட்ருக்கான்னு நான் நினச்சேன். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுண்ணே. இப்போ வேலையும் இல்லாமல் போச்சு. எந்த இடத்துலையும் எனக்கு மரியாதையும் இல்லை. நீயும் என்னை மரியாதை கொடுத்து பேசவும் மாட்டேன்ற. டேய் சோலா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வேலை டென்ஷன் தலைக்கு மேலே போயிட்டுருக்குடா. காருக்கெல்லாம் டீவு கட்டணும். உனக்கே தெரியாத ஒன்றும் இல்லை. எனக்கு சவாரி போனால் தான் பைசா வருது. அதில் படிக்காசு போய் மிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதா, இல்லை அதுங்களுக்கு டீவு கட்டுறதா, இல்லை அதில் வர செலவுங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதான்னு தெரியாதத்தனமாக தான்டா நானே இருக்கேன். அதனால் நீ என்னை புரிஞ்சுக்காமல் பேசாதடா அப்படின்ற மாதிரியா ஒரு ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அன்னைக்கு ஸ்டேஷனில் 50,000 ரூபாய் கேட்டாங்க. உங்கள் வீட்டாளுங்க வெறும் 39,000 தான் கொடுத்தாங்க. மீதி 11,000 நான் தாண்டா போட்டேன். உன் மேலே நம்பிக்கை இருந்து பாசம் இருக்கிறதுனால தாண்டா உனக்காக நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கையில் இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு வரதா ஆயிடுச்சு. நீ எப்படா உன் மேலே மரியாதை இல்லை, பாசம் இல்லை, நீ எப்படா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரிண்ணே, எனக்கு வேறு வழி தெரியல. என் அப்பா இருக்கானே, அவன் என்னெல்லாம் பேச்சு பேசுகிறான்னு தெரியுமா? அவள் இது நாள் வரைக்கும் உனக்கு பொண்டாட்டியை இருந்திருக்காளா? புருஷன்ற அக்கறையில் தான் அவள் பேசியிருக்காளா? ஒன்றுமே கிடையாது. அவள் சேரனை எப்போ பாரு அண்ணன் அண்ணன்னு சொல்கிறதும், பல்லவனை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறதும், வண்டி ஓட்ட நீ சொல்லக்கூடாது, எனக்கு இவங்களே சொல்லி தட்டுன்னு சொல்கிறதும், கடைசியில் இவங்க கூட பிறக்காத தங்கச்சியாக தத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முறைப்படி யாருன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு ஏன் முன்னாடியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தானே நடந்துக்கிறாங்க. யாரும் ஒரு வார்த்தை கூட, ஏம்மா நீ சோளங்கிட்ட சரியாக பேச மாட்டேன்ற, அவன் தான் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறான்னு சொல்கிறான், நீ போய் கற்றுக்க வேண்டியதானேன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு. நீலாம் என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர என்னை பற்றின வாழ்க்கையோட அக்கறை யாருக்குமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. டே சோழா, உன்னை நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற போது எனக்கே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. ஆனால் நீ எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டுருக்க. எப்படா இதெல்லாம்? இங்கே பாரு, இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீலாம் தான் உன்னுடைய பொண்டாட்டி. ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலையும் நீ உன் பேச்சிலேருந்து மாறவே மாறாது. நிலா தானே உனக்கு எல்லாமே. ஆமாண்ணே, நிலா தான் எனக்கு எல்லாமே. அதுக்காக உங்களுக்குள்ள முறைப்படி என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்தால் மட்டும்தான்டா நிலா எப்போவுமே உனக்காக இருப்பா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணால் பழகிட்டு போட்டோம். ஆனால் நீ அவளுக்கு புருஷன், அவள் உனக்கு பொண்டாட்டி. இது நிஜமாகணும்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சோழன் இதை கேட்டோன்னே தப்பாயிடாதல்லன்னு, அது எப்படிடா தப்பாகும்? இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவள் தானே உன்னுடைய பொண்டாட்டி. அதனால் ஒரு துளி கூட தப்பில்லை. நீ கழுத்தில் இறங்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ சோழனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, சோழன் அடுத்து என்ன செய்ய போகிறாரு, நிலாவோட மனசை மாற்ற போகிறாரா, என்ன மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.